இந்த செய்தியை டிவிகே தொண்டர்கள், ஏடிஎம்கே தொண்டர்கள் உங்க தலைமைக்கு இதை கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா தான் தமிழ்நாட்டை நீங்கள் பாதுகாக்க முடியும். என்ன நடக்க போகுது அப்படின்னா, விஜய் தான் முதலமைச்சர். ஆனால் விஜய் அவர்கள் தனித்து இந்த ஆட்சியை அமைக்க முடியுமா அப்படின்னா அவரால் இதை முடியாது. இப்போ அவர் சப்போர்ட்டுக்கு யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு தான் ஆகணும். காங்கிரஸ், நீங்கள் எவ்வளவோ முறை கூப்பிட்டு பார்த்தீங்க இந்த காங்கிரஸ் கட்சியை. அவங்க பர்சனலாகவே உங்களை ஊதாசீனப்படுத்தினார்கள். கிட்டாதாயின் வெட்டன மரன்னு தமிழ் பழமொழியும் இருக்குது. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா அதை வெட்டனா மறந்துடணும். காங்கிரஸ் உங்களை மதிக்கலை. நீங்கள் பல முறை கேட்டு பார்த்தீங்க, அவங்களுக்கு கதவை திறந்துடாதீங்க. அடுத்து விடுதலை சிறுத்தைகள், அவங்களும் உங்களை மதிக்கல. இப்போ விடுதலை சிறுத்தைகள் உள்ள கொண்டு வரதோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ள கொண்டு வருவதோ உங்களுடைய செயல் திட்டமாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட ஆட்சியை கவிழ்த்துருவாங்க. அமையக்கூடிய இந்த ஆட்சி ஸ்திரமான ஆட்சியாக இருக்காது. நீங்க அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருப்பீங்க. இப்போ பேசிக்கான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். 118 இடங்கள் செக்யூர் பண்ணியிருந்தா தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கவர்மெண்ட் என்பது செக்யூர். தனித்த பெரும்பான்மையில் 118 சீட்ஸை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஆட்சியை யாரும் கலைக்க முடியாது. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாலும் பிரச்சனை கிடையாது. அப்படின்னா என்னங்க, சப்போஸ் எம்எல்ஏஸ் நிறைய பேர் தாண்டி போயிட்டாங்கன்னா என்னங்க பண்றதுன்னா, அப்படி போக முடியாது. ஏன் அப்படின்னா உங்க கட்சியில பாதிக்கும் மேல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து உங்களோட ஆட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து தாண்டுனா மட்டும்தான் இது சாத்தியப்படும், செல்லும். அப்ப உங்க கட்சியில இருந்து தாவிடுவாங்கன்னா ஒருத்தர் 2 பேர் தாவனா அது செல்லாது. ஒருத்தர் 2 பேர் தாவனா அவங்களுடைய கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலமாக அவங்களோட பதவியை அவர்கள் இழந்து விடுவார்கள். அவங்களோட எம்எல்ஏ கேண்டிடேட்டை வந்து அவங்க ரிசைன் பண்ணிடணும். தாண்டுனா 60 பேருக்கு மேல தாண்டணும். இப்ப நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இந்த ஆட்சி அமைக்கும் பொழுது அங்க சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராங்கன்னு வைங்க. இப்போ உங்களுக்கு எந்த கட்சியும் சப்போர்ட் இல்லைன்னு வைங்க. ஏடிஎம்கே என்ன பண்ணும்? ஆதரவு இல்லைன்னு சொல்லும். பிஜேபி ஆதரவு இல்லைன்னு சொல்லும். காங்கிரஸ் ஆதரவு இல்லைன்னு சொல்லும். ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு இல்லைன்னு சொல்லுவாங்க. டிஎம்கே ஆதரவு இல்லைன்னு சொல்லும். ஸோ ஒட்டுமொத்தமா என்ன ஆகும்? கவர்னர் ஆட்சி வரும். கவர்னர் ஆட்சி வந்தா யாரோட ஆட்சி? பிஜேபியோட ஆட்சி. இப்ப புரியுதா ஏன் பிஜேபி ஹேண்டில்ஸ்லாம் உங்களை காங்கிரஸோட கூட்டணி போங்க, உங்களை விடுதலை சிறுத்தையோட கூட்டணிக்கு போங்க, இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன உதிரி கட்சிகளோட நீங்க கூட்டணிக்கு போங்கன்னு உங்களை ஃபோர்ஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, இவங்களோட நீங்க போனீங்கன்னா இவங்களை கண்டிப்பா டிஎம்கே வேலை பேசி வாங்குவோம். அது நடக்க தான் செய்யும். அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, தமிழகத்துக்கு நிலையான ஆட்சி கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கிற த ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் என்னன்னா, வேற வழி இல்லை, ஏடிஎம்கே தான். அதாவது ஏடிஎம்கே அண்ட் டிவிகே உடைய கம்பைன்ட் ஆட்சியில கண்டிப்பா நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரவே முடியாது. ஸோ உங்களுடைய கவர்மெண்ட் செக்யூரா இருக்கும். தயவு செய்து இந்த சிந்தனையை நீங்கள் உள்வாங்குங்கள். எனக்கு தெரிஞ்ச இந்த அட்வைஸ் இப்போ வரைக்கும் யாரும் உங்களுக்கு சொன்னாங்களான்னு தெரியல. பட் எங்களோட பார்வை இதுதான்.